செர்னர் கார்ப்பரேஷன் இவங்க தான் இந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் நார்த் கன்சாஸ் சிட்டி, மிசோரி, யூஎஸில் இருக்குது. ஸோ இவங்க ஒரு யூஎஸ்ஏ பேஸ்டு கம்பெனி. இவங்க என்ன மாதிரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஹெல்த் கேர் சிஸ்டமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சர்வீஸ், டிவைஸ் ப்ளஸ் ஹார்ட்வேர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்போது ரெக்ரூட் பண்ண போகிற ஜாப் வேகன்சி எல்லாமே பெங்களூர் லொக்கேஷனுக்காக தான். இப்போ ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். இவங்க கேட்டிருக்க அந்த ஜாப் வேகன்சி ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டும் எலிஜிபிள். ஸோ அவங்க கேட்டிருக்க ஆர்டரில் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். செர்னர் கார்ப்பரேஷனில் ஒவ்வொரு ஜாப்க்கான ஒர்க் எப்படியெல்லாம் இருக்குன்றத இன்றைக்கி உங்கள் கேட்டிருக்க ஜாப் வேக்கன்சிக்கு தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கும்போது அதையும் சேர்ந்து பார்ப்போம். போஸ்ட் நம்பர் 1 சிஸ்டம் இன்ஜினியர், பெங்களூர் லொக்கேஷனுக்காக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்: மல்டிபிள் ப்ராஜெக்ட் டாஸ்க்கை ஆன் டைமில் ஃபினிஷ் பண்ணி டெலிவர் பண்ணும்போது அதில் நடக்க போகிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். செர்னர் சொல்யூஷன்ஸ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் அண்ட் சர்வர்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். இது கூட அடிஷ்னலாக ஃபிசிக்கல் அண்ட் விர்ச்சுவல் சர்வர்ஸை டிப்ளாய் பண்ணி அதை செட்டப் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒர்க்கும் இருக்கும். சிஸ்டம் இன்ஜினியர் ஜாப்பில் சர்வீஸ் ரெக்வஸ்ட் டாஸ்க், கம்ப்ளீட் அசைன்ட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் டாஸ்க், ஆன்கோயிங் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் டாஸ்க், ஹார்ட்வேர் ஆர் ஓஎஸ் அப்கிரேட்ஸ் அண்ட் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்குக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ்: பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ ஆர் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ஐடி அந்த மாதிரியான ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். அண்ட் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், விண்டோஸ் அண்ட் அப்ளிகேஷன் மானிட்டர் அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரபிள். அடுத்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா லினக்ஸ் சிஸ்டம் அட்மினாக 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும். தென் 12/7 ஆன் கால் சப்போர்ட்டாக ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும். போஸ்ட் நம்பர் 2 ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஷேர்டு சர்வீசஸ் ஸ்பெஷலிஸ்ட், பெங்களூர் லொக்கேஷனுக்காக, பீப்புள் அண்ட் டேலண்ட் ஃபீல்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்: ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷனில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹெச்ஆராக எக்ஸப்ஷனல் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் கிளைண்ட்ஸ் அண்ட் இன்டர்னல் டீம்ஸ் கூட சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ரெக்வஸ்ட் ஆர் கன்சர்ன் வரும்போது குயிக்காக அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எவாலுவேட் பண்ணி அனலைஸ் பண்ணி சீக்கிரமாக சொல்யூஷன் கொடுக்கணும் கிளைண்ட்டுக்கு. ஸோ இதை பண்ணும்போது சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்ஸ் SLAஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு ஒர்க் பண்ணணும். இந்த ஜாபில் இன்வெஸ்டிகேட் பண்ணி கைட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எது ரிகார்டிங்னா பாலிசி ரிலேட்டட் கொஷின்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் அசோசியேட்கான கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸ்கலேஷன் சுச்சுவேஷன் ஏற்படும் போது அதை ரெகக்னைஸ் பண்ணி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பேரோல், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், டைம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். டைம்லி மேனராக அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ப்ராசஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆன்போர்டிங்கான ரெக்வஸ்ட், இன்டர்னல் மூவ்மெண்ட், ஆஃப்-போர்டிங் அண்ட் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒர்க் தான் இதில் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ்: பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி, இதில் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். எந்த டிசிப்ளின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹியூமன் ரிசோர்ஸ் ஜென்ரலிஸ்ட்டாக MS ஆஃபீஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ப்ரொஃபஷியன்சி இருக்கணும். கஸ்டமரோட காலை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 6 மந்த்ஸ்க்கு இருக்கணும் அட்லீஸ்ட். இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன். இதை தவிர்த்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸில் கேட்டிருக்காங்க. இன்பவுண்ட் ஆர் அவுட்பவுண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேரோல் அண்ட் பெனிஃபிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் குட் நாலேஜ் இருக்கணும். நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். போஸ்ட் நம்பர் 3 சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர் லொக்கேஷனுக்காக, டெவலப்மெண்ட் ஃபீல்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன்: அங்கே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க சாஃப்ட்வேர் அண்ட் டிசைனை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணணும். எது மூலியமானா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மூலியமாக கோடெலாம் கான்ஃபிகர் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கோடை ரிவ்யூ பண்ணி அதில் இருக்க இஷ்யூவை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ரிசால்வ் பண்ணுற மாதிரியான ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. இது கூட சாஃப்ட்வேர் ரிலீஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மென்டாராக இருப்பீங்க. நியூ அசோசியேட்ஸை டீம் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்கான ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஹை லெவல் ஆர்கிடெக்சரில் எப்படி கொண்டு போகணுன்றதுக்கான கைடன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒர்க். குவாலிஃபிகேஷன்ஸ்: பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாவா அண்ட் J2EE டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டில். அண்ட் இதில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ், SQL அண்ட் UMLல.
ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா ஹெல்த்துக்கு ஐடி பேக்ரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரபிள். ஜாப் நம்பர் 4 சீனியர் என்டர்பிரைஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், பெங்களூர் லொகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சீனியர் என்டர்பிரைஸ் டேட்டாபேஸ் அட்மினா உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா இன்டர்மீடியட் லெவலில் டேட்டாபேஸ் டியூனிங், பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸை ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். டேட்டாபேஸ் பேக்கப்பை செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒர்க், டேட்டாபேஸ் பேக்கப், அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹாட் ஃபிக்ஸஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செட்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒர்க். தேர்ட் பார்ட்டியோட சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சரர்ஸோட கம்யூனிகேட் பண்ணி அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரியான ஒர்க். அடிஷ்னலாக ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் பிளான்ஸ், டாக்குமெண்டேஷன், ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பேசிக் குவாலிஃபிகேஷனாக என்ன இருக்கணும்னா ஆரக்கிள் டிபிஏவா 3 years ஒர்க் பண்ணியிருக்கணும் அண்ட் யூனிக்ஸ் ஃப்ளேவர்ஸில் டேட்டாபேஸை ரன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 3 years இருக்கணும். ஆரக்கிள் டேட்டாபேஸை சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி அது ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 3 years. ஆரக்கிள் என்விரான்மெண்ட்டில் ப்ரிஃபரபிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணி மானிட்டர் பண்ணி கான்ஃபிகர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 3 years. எதுலனா ஆரக்கிள் டேட்டா கார்ட் கோல்டன் கேட்டில். டேட்டாபேஸ் இன் ஆரக்கிள் 12cல மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ண ஒர்க் இருக்கணும் 3 years. ஸோ 12/7 ஆன் கால் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற வில்லிங்னஸ் இருக்கணும். ஜாப் நம்பர் 5 அசோசியேட் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெங்களூர் லொகேஷனுக்காக டெவலப்மெண்ட் ஃபீல்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க சாஃப்ட்வேரில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் அதை என்ஹான்ஸ் பண்ணி கோட் ரிவ்யூஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியான ஒர்க். பெஸ்ட் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இஷ்யூ ஏற்பட்டால் அதில் டெரிவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதோட ரூட் காஸ் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசொல்யூஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு டீம்ஸையும் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க். அடிஷ்னலாக சாஃப்ட்வேர் ரிலீஸ் சப்போர்ட், மென்டார் அண்ட் நியூ அசோசியேட்ஸை ட்ரெயின் பண்ணுற மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக பிஇ ஆர் பிடெக் அல்லது எம்இ ஆர் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் எனி அதர் ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பிளாட்ஃபார்மில் டிசைன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 2 years இருக்கணும். ஜாவா ஆர் எஸ்கியூஎல்ல 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் நம்பர் 6 டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், பெங்களூர் லொகேஷனுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்ட். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்ட்டை டெவலப் பண்ணி மெயின்டைன் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஒர்க். ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷனோட ஆர்கிடெக்சர், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அதோட ஸ்கேலபிலிட்டி எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒர்க். பேசிக் ஸ்கிரிப்ட்ஸ் ரைட் பண்ணுற மாதிரியா இருக்கும் 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். குவாலிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்இ ஆர் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மேனுவலாக அண்ட் ஆட்டோமேஷன் டெக்ஸ்டிங்கில் CI/CD டெப்ளாய்மெண்ட்ஸில் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ண 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதின 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் நம்பர் 7 டெலிவரி கன்சல்டன்ட், பெங்களூர் லொகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிளைண்ட்ஸ் கூட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை ஸ்பெசிஃபிக்காக இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் அப்கிரேட் பண்ணி அதில் டெஸ்டிங், ட்ரைனிங் அண்ட் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும். இதில் டெஸ்ட் பிளான்ஸையும் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனையும் டெவலப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான ஒர்க். அடிஷ்னலாக ஏதாவது ஒரு நியூ இஷ்யூஸஸ் வந்தால் அதுக்கான சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸில். குவாலிஃபிகேஷன்ஸ் பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி, அதாவது பிஇ ஆர் பிடெக், எம்இ ஆர் எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் படிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேனுவலாக ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில். இதுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் எஸ்கியூஎல் பேசிஸில் அட்லீஸ்ட் 6 months ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரபிள். இப்போ நான் சொன்ன 7 ஜாப்ஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் கைஸ். இந்த ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் தேடுறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற ஜாப் அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் எட்டர்னலி.